தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் வந்து சமூக ஊடகங்களிலும் வலைதளங்களிலும் பத்திரிகை செய்திகளையும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொருட்கள் வந்து அவங்க வீடு தேடியே கொடுக்க போகிறதா தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து திரு சக்கரபாணி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் முதல் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பில் பேர் எனபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தரும். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு பத்திரிகை செய்தி வாயிலாக சொல்லியிருந்தாங்க. அதாவது விரைவில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சக்கரபாணி வந்து ஒரு பத்திரிகை பேட்டிக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு நியூஸ். இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்கெட்டில் அடைச்சி வைக்கும்போது மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்காவிட்டால் கூடிய விரைவில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் பொருட்களை பாக்கெட்டில் அடைச்சி பேக்கிங் செய்வதற்காக மில்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அமைக்க திட்டமிட்டிருந்தாலும் அந்த பத்திரிகை செய்தி வாயிலாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து உண்மையிலே நடக்கும் பட்சத்தில் அந்த எடை குறைவு அப்படில்லாத பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம குவாலிட்டியான பொருட்கள் நம்ம வீடு தேடியே வரும். இது பெரிய ஒரு சந்தோஷமான நியூஸ் பார்த்துக்கிடுங்க. அப்படி ரேஷன் பொருட்கள் வந்து நமக்கு வீடு தேடி கிடைக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். இது வந்து பெரிய ஒரு வரவேற்பு. இந்த ரேஷன் பொருட்கள் வந்து வீடு தேடி கொடுத்தாங்க அப்படின்னா இது இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் முதலாக வந்து ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த அலைச்சலும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே பொருட்கள் வந்து மாதம் வந்து சேரும். இது மூலமாக சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த திட்டம் வந்து கூடியவர்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். ஏன்னா இப்போ வந்து சமூக ஊடக வலைதளங்களான ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாக ஒரு படிவம் வந்து உலாவிட்டு வருது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேல்முறையீடு செய்தவர்கள் வந்து பணம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படிவத்தை வந்து பதிவிறக்கம் செய்து அதை ஃபில்லப் பண்ணி கோட்டாட்சியத்தில் கொண்டு நேரில் கொடுத்தா அவங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து சமூக ஊடகங்கள் வந்து பரப்பிட்டு வராங்க. இது வந்து முற்றிலும் தவறான செய்தி அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திற்கு வந்து அறிவிக்கை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேல்முறையீடு செய்வது வந்து, அதாவது நம்ம இ-சேவை மையம் மூலமாக மட்டும்தான் மேல்முறையீடு செய்ய முடியும். அப்படி மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு தகுதியும் இருக்கும் பட்சத்தில் வந்து நேரில் வந்து ஆய்வு செய்து உங்களோட விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதனால் இந்த சமூக ஊடக வலைதளங்களில் பரப்பக்கூடிய இந்த படிவங்களை வந்து வாங்கி நீங்கள் ஃபில்லப் பண்ணி கோட்டாட்சியத்தை கொடுக்காதீங்க. அது எந்த விதமான பயனும் இருக்காது. உங்களுக்கு வந்து வேலை வந்து அலைச்சலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த செய்தியை வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஃபேக் நியூஸ் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது மக்களை வந்து இது திசை திருப்பு முயற்சியாக இருக்கும். நீங்கள் அதனால் இந்த நியூஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.